வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு வின்டர் ஃப்ளவர் தான். இது செடி பேரே எனக்கு தெரியல, நர்சரியில் அந்த அக்கா கொடுத்தாங்க. எப்பயும் நான் வாங்குகிற நர்சரி ஜெர்பரா பிளான்ட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பிளான்ட்டு வந்து நான் பெரிய ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன்றதுனால நிறைய அனாலிசிஸ் பண்ணி இப்படி தான் நடணும் அப்படின்னு நட்டிருக்கேன். அதை தான் நான் வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த ஜெர்பரா பிளான்ட் வாங்கும் போதே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அதோட அந்த தூர் இருக்குது இல்லைங்களா, அடி, அந்த அடி வந்து கிழங்குல இருந்தால் இது ஆக்சுவலி வருது. அந்த அடி வந்து ரெண்டுனா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி, 2 செடி அந்த மாதிரி இருக்கும். இதுவுமே நான் வந்து வீடியோவில் தான் பார்த்தேன், வாங்கும்போது பார்க்கல. பட் லக்கிலி எனக்கு அது வந்து 2 இருந்தது. ஸோ இதை வந்து 2ஆக உடச்சி வைப்போமான்னு ஃபஸ்ட்டு ஒரு யோசனை. அப்புறம் உடச்சி வச்சு வீணாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். சரி என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் இதை வந்து மெதுவாக 2 பிளான்ட்டாக வந்து செப்பரேட் பண்ணேன். கீழே பார்க்கும்போது வந்து 2 செடிக்குமே புது வேர்கள் இருந்தது. அதனால ஒரு தைரியம், அந்த கிழங்குலேருந்து புது வேர் வந்திருக்குது, இனி அந்த வேரை பிடிச்சின்னு வளர்ந்துரும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இதுதான் ஃபைனலாக நான் எடுத்தது. இதை வந்து என்ன பண்ணிட்டேன், 2ஆக உடச்சிட்டேன். உடச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பிளான்ட் வந்து கிழங்கோடு இருந்தது, இன்னொரு பிளான்ட் பார்த்திங்கன்னா வேரோடு இருந்தது. ஸோ அந்த வேரோடு இருந்த பிளான்ட்டை தனியாகவும், கிழங்கோடு இருந்த பிளான்ட்டுக்கு அவ்வளோவா வேறு இல்லை. ஸோ அதையும் தனியாகவும் நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த ஜெர்பரா பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதுக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, மேக்ஸிமம் வெயிலில் இருக்கக்கூடாது, ரொம்ப மினிமல் வெயிலில் இருக்கணும், ஓரளவுக்கு ஷேடில் இருக்கணும். அதே மாதிரி அதோ தண்ணி வந்து நிற்கக்கூடாது, தண்ணி வந்து காயணும். காஞ்சாதான் வந்து, இல்லாட்டி என்ன ஆகிடும்னா கிழங்கு வந்து கீழே அழுக ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நம்ம அந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்துக்கணும். நான் இதை வந்து தரையில் வைக்கலான்னு பார்த்தேன், புதுசாக ட்ரை பண்ணுறோம், இது ஏதாச்சும் எப்படி நம்ம கவனிக்கணுன்றது தெரியாதுங்கிறதுனால கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், தொட்டிலே வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு பாட்டிங் மிக்ஸ் எடுத்தேன். இது வந்து ஏற்கனவே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பாட்டிங் மிக்ஸ் தான். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் மணல், அதுக்கப்புறம் செம்மண், அதுக்கப்புறம் வந்து மென்யூர், நீங்கள் வந்து வெர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து தொழு எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா மெயின் திங் இதுதான், நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்கிசைடு, அது அந்த வேறு அழுகல் வரும் இல்லைங்களா, அந்த அழுகல்லேருந்து காப்பாற்றுறதுக்காக ஃபங்கிசைடு எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணுறாங்க, ஒன்று வேரில் டிப் பண்ணிடுறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பாட்டிங் மிக்ஸ் கூடயே 2ஐயும் வந்து கலந்துக்கிட்டேன். சூடோமோனாஸ் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் ட்ரைகோடர்மா விரிடி. இது வந்து வாங்கின கொஞ்ச நாளில் எக்ஸ்பயர் ஆகிடும்னு சொன்னாங்க. எனக்கு சின்ன பேக்கெட்லாம் கிடைக்கல. சரி நம்ம இந்த மாதிரி செடி வளர்க்கணும்னு ஆசை இருந்தால் என்ன பண்ணுறதுன்ட்டுன்னு அப்புறம் அதுவே வாங்கிட்டு வந்து தான் வச்சுருக்கேன். இது கொஞ்ச நாளில் எக்ஸ்பயர் ஆயிரும். இந்த நீங்கள் பாட்டை எடுக்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், எம்எல்ஏ எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால என்ன பண்ணுறேன், கீழே கொஞ்சம் கல் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா, மேலேருந்து ட்ரெயின் ஆகி வரக்கூடிய தண்ணி வந்து அந்த கீழே வந்து அந்த கிராவல்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா அது வழியே வந்து வடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால மேலே என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் இலைசருக்கு போட்டிருக்கேன். ஏன்னா இது மக்குனா கொஞ்சம் சத்து கிடைக்கும். அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் மண் போட்டிருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் இலைசருக்கு போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மண் போட்டு நான் வந்து இந்த செடி வந்து பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஜெர்பரா வளர்க்கும் போது என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா, 1 மண் வந்து எப்போவுமே தண்ணி நிற்கக்கூடாது, தண்ணி வந்து ட்ரெயின் ஆகணும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஒரு பங்கு மணல் சேர்த்துக்கோங்க. 2 மேலே வந்து நம்ம அந்த சர்ஃபேஸ் இருக்குது இல்லைங்களா, செடி நட்டுருக்கடம், அந்த இடம் வந்து எப்பயுமே காயணும், காயிற அளவுக்கு இருக்கணும். அதனால் என்ன பண்ணுங்கள், பழைய இலைகள் வந்துருச்சுன்னா அந்த இலைகளை வந்து கட் பண்ணி உதிர்த்து விட்டுருங்க. 3 சன்ரை கண்டிப்பாக ஆகணும். அதே நேரத்தில் வெயில் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஒன்று ஷேடு இல்லைன்னா பார்ஷியலி ஷேடுங்கிற இடத்துல இருக்கணும். நீங்கள் வாரம் ஒரு முறை வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபர்டிலைசர் கொடுங்க, வெர்மி கம்போஸ்ட்டு அந்த மாதிரி கொடுங்க. அதே மாதிரி செடி நடும்போது வந்து அந்த தூர் பகுதி வந்து மண்ணுக்குள்ளே டிப் ஆயிராமல் இருக்கணும், ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும். இவ்வளவுதான். நீங்களும் வளர்த்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.